கவனத்தில் இல்லாமல் நடிக்கிறதுக்கெலாம் தன்னை வந்து உருவாக்கிறதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. அதனால தான் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. புதுசாக அவங்களுக்கு தெரியுறதில்ல, பாவம் ஈஸின்னு நினச்சிட்டு போய் மாட்டிக்கிறாங்க. போய் ஒரு வாய்ப்பு தர்றதுக்கே வருஷ கணக்கில் எடுக்கும் சினிமாலாம் நடிக்கிறதெல்லாம். கற்றுக்காமல் போனால் என்ன ஆகும்? அப்போ கற்றுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பயிற்சி வந்து உங்களுக்கு எப்போவுமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். உங்களை வந்து உருவாக்கும், உங்களை கொண்டு போக முடியாது. அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட இப்போ லாஸ்ட் டைம் இப்போ சொன்ன விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்குன்றது இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஒரு ஆக்டர் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும், அவன் எப்படிலாம் இருக்கணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா. அதெல்லாம் மைண்டில் எப்பவுமே வச்சுருங்க அந்த விஷயத்தை. பயிற்சியோ நீ ஹோம்ஒர்க்கோ தாண்டி இது இருக்குது. அதுதான் உங்களை சரி பண்ணும் அந்த இடத்துல. புரியுதா சொல்ல உங்களுக்கு? ஹோம்ஒர்க்கு ஓகே சூப்பர், பயிற்சி எடுத்துகிட்ருக்கீங்க, ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுற விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்குன்னு தான் நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் இப்போ பேசும்போது கிளாஸில். அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு அது வந்து உங்களை வந்து ரொம்ப அழகாக உருவாக்கி கொண்டு போகும். அது உங்களை மோல்டு பண்ணும். அது உங்களை நல்லா கவனிக்க வைக்கும், புரிஞ்சுப்பீங்க, கரெக்டாக பண்ணுவீங்க. அதை உங்களுக்கு சொல்கிறது புரியுதா சொல்கிறது? அப்போ நீங்களே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இவ்வளோ விஷயம் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்கிறேன். ஸோ அது பெரிய கடல். அது உங்களுக்கு இது போதுமானது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் போக போக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பண்ண உங்களுக்கு அப்படியே வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். அங்கே இன்னும் நீங்கள் கற்றுப்பீங்க ஸ்பாட்டில் போயிட்டு. அது இன்னும் ஒரு இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும். உங்களை பேஸ் இது தான். ஆனால் போக போக உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து அது அப்படியே ஆட் ஆகி போயிட்டு